ஹாய் யூஎஸ், வெல்கம் டு சயின்ஸ் சீக்கியன். நான் பார்க்க போகிறது ஒளியல் நுணுக்காட்டியின் பகுதிகளும் அவற்றின் தொழிற்பாடுகளும். முதலாவது பகுதி பார்வை துண்டு. 3 விதமாக உருப்பெருக்க வலு கொண்ட பார்வை துண்டுகள் பயன்படுத்தப்படுது. இது உருப்பெருக்க வலு 5, இது உருப்பெருக்க வலு 10, இது உருப்பெருக்க வலு 15. தேவைக்கேற்றவாறு 3 பார்வை துண்டுகளையும் மாற்றி பயன்படுத்த முடியும். இது பார்வை குழாய், இது உடற்குழாய். 3 விதமான உருப்பெருக்க வலு கொண்ட பொருள் வில்லைகள் காணப்படுது. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா தாழ்வலு பொருள் வில்லை. இதனுடைய உருப்பெருக்க வலு 5, சிவப்பு நிற கோடினால் காட்டப்பட்டிருக்கும். இரண்டாவது இடைவெளி பொருள் வில்லை. இதனுடைய உருப்பெருக்க வலு 10, மஞ்சள் நிற கோடினால் காட்டப்பட்டிருக்கும். மூன்றாவது உயர்வெளு பொருள் வில்லை. இதனுடைய உருப்பெருக்க வலு 45, நீல நிற கோடினால் காட்டப்பட்டிருக்கும். இந்த 3 பொருள் வில்லைகளையும் மேடையின் துவாரத்திற்கு நேராக நிலைப்படுத்துவதற்காக இந்த சுழலும் துண்டு காணப்படுது. இந்த சுழலும் துண்டை நாங்கள் சுழற்றும் போது டிக்கென சிறிய ஒரு ஒலி கேட்கும் போது மேடையின் துவாரத்துக்கு நேராக நிலைப்படுத்தப்பட்டிருக்கு உறுதிப்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மேடை. இந்த மேடை மீது 2 கவ்விகள் காணப்படுது. மாதிரி ஏற்றப்பட்ட கண்ணாடி வழுக்கியை இந்த 2 கவ்விகளின் உதவியுடன் மேடை மீது நிலைப்படுத்தலாம். மாதிரியும் மேடையின் துவாரமும் நேராக இருக்கும் வண்ணம் இந்த கண்ணாடி வழுக்கியை மேடை மீது நிலைப்படுத்த வேண்டும். அப்பதான் சீரான தெளிவான பிம்பத்தை நாங்கள் பெற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா புயம். இந்த புயத்தின் மூலம்தான் நுணுக்காடி இடம் மாற்றப்படுது. இந்த பகுதி அடி. ஒரு கையை புயத்திலும் மறு கையை அடியிலும் தாங்கியவாறுதான் இவ்வாறுதான் நுணுக்காடி நாங்கள் இடம் மாற்ற வேணும். நுணுக்காடி நிலைக்குத்தாக இருக்க வேணும். அப்பதான் இந்த பார்வை துண்டு கீழே விழாம பாதுகாக்கப்படும். ஆகவே ஒரு கையை புயத்திலும் மறு கையை அடியிலும் தாங்கியவாறு தான் இந்த நுணுக்காடியை நாங்கள் இடம் மாற்ற வேணும். இந்த பகுதிதான் ஆடி. ஆடி மூலம் சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு தடிப்படைய செய்யப்பட்டு மேடையில் உள்ள துவாரம் பொருள் வில்லை பார்வை துண்டினூடாக கண்ணை வந்து அடைய செய்யப்படும். இங்க 2 ஆடிகள் காணப்படுது. சாதாரணமாக சூரிய ஒளிச்சரிவு உள்ள போது தளவாடி மூலமும், சூரிய ஒளிச்சரிவு குறைவாக உள்ள சந்தர்ப்பங்களில் மறுபுறம் குழிவாடி இருக்கு. அந்த குழிவாடி மேல் நோக்கி திருப்பப்பட்டு குழிவாடி மூலமும் சூரிய ஒளிக்கதிர்கள் தெளிப்படைய செய்யப்படும். இது பாத்தீங்கன்னா பரும்படிச்சிப்பமாக்கி. இந்த பரும்படிச்சிப்பமாக்கி மூலம்தான் பிம்பம் தெளிவாக்கப்படுது. பரும்படிச்சிப்பமாக்கியை நாங்கள் திருகுவதன் மூலம் இந்த உடற்குழாயும் பார்வை குழாயும் மேலும் கீழுமாக நகர்த்தலாம். பரும்படிச்சிப்பமாக்கி மூலம் பிம்பத்தை தெளிவாக்கிய பின்னர் நுண் செப்பமாக்கி மூலம் பிம்பம் தெளிவாக்கப்படும். நுண் செப்பமாக்கியை திருவதன் மூலம் பிம்பம் மிகவும் தெளிவாக்கப்படும். இவ்வாறு நாங்கள் மேடையில் மீது நிலைப்படுத்துகின்ற மாதிரியில் உள்ள பிம்பத்தை தெளிவான முறையில் நாங்கள் உருப்பெருக்கி அவதானிக்க முடியும். நுணுக்காடியின் மூலம் எவ்வாறு மாதிரிகள் உருப்பெருக்கம் செய்து அவதானிக்கப்படுது என்பதை அடுத்த வீடியோல நாங்கள் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் CK.